அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு குஸ்கா பண்ணலாம். இந்த குஸ்கா பண்ணுறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூனு நெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட வேணும்னாலும் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை போட்டு பிரிஞ்சி இலையும் போட்டு நம்ம புரிஞ்சு வரட்டும் போட்டிருக்கேன். இது நல்லா புரிஞ்சு வரட்டும். புரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும், ரொம்ப கருகிடக்கூடாது. கருகிடாமல் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மீடியம் சைஸு தக்காளி 1, அதையும் நீட்டு வட்டல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, இல்லைனாக்கா ஒரு மீடியம் சைஸை 1 போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த டயத்தில் நம்ம பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே எல்லோரும் போடுவாங்க. நான் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நான் போடுவேன். அப்போ வந்து நமக்கு அந்த பச்சை வாடையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாயோடது இல்லை ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா நல்லா வதங்கிடும். உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உப்பு பத்தலை அப்படின்னாலும் கூட அப்புறமே போட்டுக்கலாம். அதையும் போட்டு வதக்கணும் அப்படின்னாக்கா சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும். இது கூட புதினா இலை ஒரு கைப்பிடி, மல்லி இலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். கைப்பிடி போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருளை வதங்கணும். நல்லா வந்து தளன்னு வந்து வதங்கி வரணும். இந்த டயத்தில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் மல்லித்தூள் எல்லாம் போடலை. மல்லித்தூள் போட்டோம்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் தனி மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினா தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போகும். நமக்கு வந்து குஸ்கா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் விட்டுருக்கேன். ஒரு 50 கிராம் இருக்கும். அந்த டம்ளர் வந்து எனக்கு 100 கிராம் பிடிக்கும். அதில் பாதி ஊற்றியிருக்கேன். 50 கிராம் அளவுக்கு நான் தயிர் ஊற்றி அதையும் நல்லா வந்து வதக்கணும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும், கொதன்னு வந்துடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ரொம்பவும் ட்ரை ஆகிடக்கூடாது. இப்போ நான் இந்த டம்ளரில் நான் 2 கிளாஸ் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். பாசுமதி இல்லை புழுங்கல் அரிசி இல்லை பச்சரிசி இல்லை ஜீரக சம்பா எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் தான் பண்ணுறேன். நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம எந்த கிளாஸாலேயோ கப்பாலேயோ நம்ம அளந்துக்கிறோமோ அதாலேயே நம்ம தண்ணி விட்டுக்கணும். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வந்து கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டும். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கொதி வரும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்தால் தான் நமக்கு வந்து அந்த டயத்தில் தான் நம்ம வந்து அரிசி போடணும். ஃபஸ்ட்டே வந்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஊறின மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம போட்டுக்கலாம். அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். இதில் வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சு விட்டுருக்கேன். இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சு விட்டோம் அப்படின்னாக்கா அந்த விதைகள் வந்து நமக்கு தனியாக கிடச்சிடும். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து நான் காடை முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி காடை முட்டை குஸ்கா தான் பண்ணுறேன். அவிச்சிட்டு நான் தோலை உரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 பக்கமும் நம்ம 2 கோடு 3 கோடு அப்படி போட்டுக்கலாம். கத்தியால் அப்படி கீனி விட்டுக்கலாம். 2ஆக கட் பண்ண வேண்டாம். இப்படி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்க அது நல்லா இருக்கும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நான் இதுக்கும் நெய் தான் விட்டுருக்கேன், எண்ணெய் விடலை. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள்
அதையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு குஸ்காவிலையும் நமக்கு உப்பு போட்டோம். இந்த முட்டைக்கொசரம் தான் நான் போட்டிருக்கேன். நம்ம இப்போ உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் அப்படி கலந்து விட்டீங்க அப்படின்னாக்கா அந்த கோட்டாயிடும். உள்ளேயும் கொஞ்சம் அந்த ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால அதுக்குள்ளேயும் நமக்கு வந்து அந்த சாரம் இறங்கும். காரம், எண்ணெய் எல்லாமே வந்து நம்ம முட்டைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்க்கலாம் அரிசி எப்படி வெந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அரிசி நல்லா வந்து கொதிக்குது. நல்லா கொதித்து வரணும். 3/4 பதத்துக்கு நமக்கு அரிசி வந்து வெந்துடணும். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடியிருக்கேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்குது அப்படின்ட்டு. இப்போ 3/4 பாகத்துக்கு நமக்கு வெந்திருக்குது. இப்போ இது மேலேயே வந்து நம்ம இந்த முட்டைங்களை அடுக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த முட்டையை அப்படியே வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் அப்படியே அமுக்கின மாதிரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அமுக்கின மாதிரி விட்டீங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படியே அமுக்கி விட்டுக்கணும். அமுக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தம் கட்டிடலாம். அதை தட்டு போட்டு நான் மேலே வந்து இந்த இடிக்கல்ல வச்சுருக்கேன், தம் கட்டியிருக்கேன். டைரெக்டாக அடுப்பில் தான் இருக்குது. நான் வந்து தோசைக்கல் மேலெல்லாம் வைக்கல, அடுப்புலேயே வச்சுட்டேன் நான். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம தம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. அரிசியில் நல்லா பளபளன்ட்டு வந்திருக்குது பாருங்கள். சாதம் குக்கரில் ஆக்கினா கூட இந்த மாதிரி பளபளன்ட்டு வராது. அதனால தான் நான் தம் கட்டிடுறது. பிரியாணி பண்ணாலும் கூட நான் தம் கட்டிடுவேன். இந்த குஸ்கா வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி காடை முட்டை குஸ்கா தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது கூட வந்து நம்ம ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். ஆனியன் ரைத்தா தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட வந்து வெள்ளரிக்காய் கலந்தும் செஞ்சுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம், தக்காளியும் போட்டுக்கலாம். இது கூட நல்லா சூடாக இருக்குது குஸ்கா. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.